பலிபீடம், ஆல்டர். அதை சொல்லுங்க. பலிபீடம் என்னது? பலிபீடம் என்றால் என்ன? இந்த இடத்துக்கு பேர் பலிபீடம் சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல்டர். நின்று பிரசங்கம் பண்ணுற பலிபீடம் அப்படின்னா பலி சத்தம் எடுத்து பலிபீடம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த ஆட்டம் மாட்டம் பலியிடுறாங்க, அது பேர் சொல்லுவாங்க, பீடம் சொல்லுவாங்க. பட் நான் பலிபீடம் சொல்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு தலைப்பு பலிபீடம். முதல் பலிபீடம் தேவன் விசாரிக்கிற பலிபீடம். இரண்டாவது அர்ப்பணித்த பலிபீடம். மூன்றாவது வெற்றி கண்ட பலிபீடம். நான்காவது சமாதான பலிபீடம். ஐந்தாவது சப்மனிடப்பட்ட பலிபீடம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பலிபீடம் என்ன? முதல் பலிபீடம் கர்த்தர் விசாரிக்கிற பலிபீடம். இரண்டாவது அர்ப்பணித்த பலிபீடம். மூன்றாவது வெற்றி கண்ட பலிபீடம். நான்காவது சமாதான பலிபீடம். ஐந்தாவது சப்பனிடப்பட்ட பலிபீடம். அதுதான் சொல்லுங்க பாருங்க. தலைக்கு சொல்லிட்டு அவங்ககிட்ட கத்தர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாருங்க. முட்டி போட்டு வாசனை கேட்குறான். எவ்வளோ பெரிய விசேஷம் இல்லை. இதெல்லாம் கிடைக்கப்பெறாத பாக்கியம். நம்ம வந்தோடனே அது ஒரு மாதிரி ஆயிடணும். அல்லேலூயா. வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுறோம், வந்த ஒரு மாதிரி ஆயிடுறோம். கை காது அப்படி ஒரு மாதிரி வரலாம் ஆயிடுது. நான் நினைக்கிறேன் சாதம் வரைக்கும் போல சாப்பிடாம அதான் டயர்டாகிருக்கீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சாப்பிடாம வரைக்கும் போல. நான் உடனே பார்த்த சில பேர் சோர்ந்து யோசிச்சேன். பிரைஸ் தான் பாருங்க. 73 வயசாகும் போது தாயார் கஸ்தூரி அம்மாள் ஃப்ரம் சென்னை நகர். ஷிஸ் கேட் ஃப்ரம் சென்னை நகர். முட்டி போட்டுனே வசனம் கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமா, நானும் சோர்ந்து போயிடுவேன். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு உள்ள ஒரு உணர்வு ஏற்படும். வயலைக்கு வரல உங்களுக்கு. அதே சொல்ல மாட்டேன். யாருன்னா முடி போட எதுக்குனாயான்னு கேட்குறீங்களா? அது பெரிய ஆசீர்வாதம். இந்த முழங்கால வார்த்தை கேட்கறது பெரிய பிளஸிங், பெரிய ஆசீர்வாதம். அதை சொல்லுங்க. அதே சொல்லுங்க. 40 தாண்டாலுமே முட்டி வேலை செய்ய மாட்டேங்குது. 40 தாண்டாலுமே கை குடையுது. 40 தாண்டாலுமே முதுகு வலிக்குது. 40 தாண்டாலுமே சுகர் வந்துடுது. ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன வியாதி வந்தாலும் நீ ஆண்டவரை உயர்த்த 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 எல்லா வியாதியும் கீழே போயிடும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கை தட்டி அதில் சொல்லு. உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு. I start from message. செய்தி ஆரம்பிக்க போகிறேன். முதல் பலிபீடம் என்ன தெரியுமா? கர்த்தர் விசாரிக்கிற பலிபீடம். அல்லேலூயா. பலிபீடம் என்ற வார்த்தைக்கு ஆல்டர் கால் சொல்வாங்க. ஆல்டர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது ஒரு பழைய வார்த்தை, புது வார்த்தை. ஆல்டர் என்றால் பலிபீடம் சொல்லுவாங்க. பலிபீடம்னா பலியிடுற இடம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க. இப்போ சண்டைப்பட்டாங்க இல்லையா? திருப்புறம் குன்றத்திலே அந்த இடத்தை பற்றி பலிபீடம். கர்த்தர் வெளிப்படுகிற பலிபீடம், கர்த்தர் விசாரிக்கிற பலிபீடம். அப்போ வசனம் வாசிக்கிறோமா? கர்த்தர் விசாரிக்கிற பலிபீடம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22 8-9 வசனங்களை வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், என்னுடைய மகனே, தகன பலிகளாலே ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அதுக்கு மேல் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னுடைய தகப்பனே. அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. அங்க பலிபீடம் உருவாக்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பலிபீடத்தை உருவாக்குறான். தன் மகனை தகன பலியிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் மகனா ஈசாக்கு கேட்கிறான், அப்பா ஆபிரகாமே, நெருப்பு சட்டி இருக்குது, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க சொன்னா? ஆட்டுக்குட்டி எங்கே? பலிபீடம் காலியா இருக்குதப்பா. மெயின் ஹீரோவை காணுமே, மெயின் ஹீரோவை காணுமே. எல்லா பொருளும் இருக்குது, ஆட்டுக்குட்டியை காணுமே. பலியிட ஆட்டுக்குட்டி காணுமே சொல்லி மகன் ஆபிரகாம் கேட்கிறான்.
இருக்கிறான். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நடுங்கல, பதற்றம் அடையல, தேவனதை பார்த்து கொள்ளுவார். மகனே, நீ சைலண்டா இரு, நான் விசுவாசிக்கிறேன். 2026 உனக்கு என்ன தேவையோ தேவன் பார்த்து கொள்ளுவாரு. குடும்ப தேவையா, பண தேவையா, பொருளாதார தேவையா, வாழ்க்கைக்குரிய தேவையா, வியாதியா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவாரு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு 2026 நீ பந்தியில பிரவேசிக்கும் போது நல்ல பலத்தோடும் நல்ல சுகத்தோடும் கர்த்தர் நாமத்தை உயர்த்தும்படி கர்த்தர் கிரியை செய்யப்படாது. அதுக்கு ஆட்டுக்குட்டி எங்க தங்கச்சி கீழே உட்காருங்க, உட்கார் தங்கச்சி, உட்கார் தங்கச்சி, அக்கடி கூச்சண்டு கூச்சண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் ஈசாக் பார்க்கறான். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா எல்லாம் கொண்டு வந்தேப்பா, ஒண்ணு மறந்துட்டியே, ஆட்டுக்குட்டியை மறந்துட்டியே, எப்படி பலியிட போற, வனாந்தரமா இருக்குது, நீ ஆடு மாட்டை காணுமே. கர்த்தர் ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே, கர்த்தரதை பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். God will take care of you. Any problem, any பிரச்சனை கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். தேவ ஜனமே, உங்க ஆசீர்வாதம் வேணும்னா அவர் நாமத்தை உயர்த்தணும், அதற்காக சாட்சியா வாழணும். கர்த்தர் பார்த்துக் கொள்கிற பலிபீடம் ஒண்ணுமே இல்லையப்பா, డబ్బు లేదు, డబ్బు లేదు. அல்லேலூயா. எதுவுமே செய்ய முடியலையே, பலிபீடம் காலியா இருக்குது. ஒன்னே சொல்லு, அவரை நோக்கி பாரு. கண்களை எடுத்து பார்க்கலாம், முட்புதர்ல ஒரு பெரிய ஆட்டுகளை சிக்கி கொண்டு இருக்குதப்பா. நீ கண்ணை மட்டும் மேல பார்த்துரு, முத்தம் ஆண்டு பார்த்துப்பாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு கைத்தட்டி ஆவன் சொல்லுங்க. உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு 2 கையை தட்டி சொல்லுவா. அதற்கு கர்த்தர் விசாரிக்கிற பலிபீடம். ஆபிரகாம் சொல்லுகிறான், என் மகனே, நீ ஆட்டை பத்தி கவலைப்படாத, பணத்தை பத்தி கவலைப்படாத, தொழிலை பத்தி கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவச்சனம் நீ ஆண்டவருக்காக நிச்சயமா நாமத்துக்கு எழுப்பும் போது கர்த்தருக்கு யாவற்றையும் தேவன் செய்து முடிக்கும்படி வல்லவரா இருக்கிறாரு. பலிபீடத்துல வல்லமை இறங்கு. கர்த்தர் ஆட்டுக்கடாவை காமிப்பாரு. உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், கண்ணுக்கு மறைந்து இருக்கலாம், அதை வசனம் வாசிக்கிறோம். கண்ணில் எடுத்து ஆபரம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆட்டுக்கடா ஒதுங்க சிக்கினுக்குது. எப்படி வந்துச்சுப்பா? கர்த்தர் ஆயத்தப்படுத்தினாரு, தேவன் ஆயத்தப்படுத்தினாரு. தேவச்சனமே, உன் வாழ்க்கையில எத்தனை தடை வந்தாலும் கர்த்தர் உழைப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரு. எத்தனை தடை வந்தாலும் கர்த்தர் உழைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு. பிரைஸ் காட். கையை தட்ட மாட்டீங்க, உற்சாகத்தோடு, என்ன மகிமையோடு, மகிமையோடு. வனாந்தரமே, வனாந்தரமா இருக்குது, எப்படி சாப்பாடு கிடைக்கும்? வனாந்தரமா இருக்குது, எப்படி காசு கிடைக்கும்? வனாந்தரமா இருக்குது, எப்படி நன்மை கிடைக்கும்? ஒன்னே ஒன்று சொல்லு, நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், கரம் பிடித்து இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். தேவ ஜனமே, விசுவாச பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிகள் இன்னார் அறிந்திருந்தானோ சந்தேகப்பட மாட்ட. ஆண்டவரே, இன்னும் அதிகமா விசுவாசிப்பேன், இன்னும் உழைப்பேன், இன்னும் 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 பிரயாசிக்கப்படுவேன். கையை தட்டாம சொல்லு. நிமிந்து 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 உட்காரு, நிமிந்து உட்காருங்க, நிமிந்து உட்காரு. கர்த்தர் பேசிட்டு I feel the God presence now. வந்து நோண்டு கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் விசாரிக்கிற பலிபீடம். மகன் கேட்கிற ஆட்டுக்குட்டியை காணப்பா, நீ மறந்துட்டியே. சொல்றாங்க, வயசாகி போச்சுப்பா. அல்லேலூயா. சில பெற்றோர் கூட மாட்டான், ஐயோ வயசாகி போச்சு, அங்கேயே நான் பார்த்துக்கிறோன்றான். உலகம் வேற, தெய்வம் வேற, பைபிள் வேற, உலகம் வேற. இந்த வயசு ஆக மொத்த கர்த்தர் கனப்படுத்துறாரு. ஆமென் சொல்றீங்க. உன் வயசு ஏறத்தான் கர்த்தர் கனப்படுத்துறாரு, உன்னை உயர்த்துறாரு, கரத்தில் ஏந்தி கொள்றாரு. அல்லேலூயா. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. கர்த்தர் பலிபீடத்தில் ஆட்டை வச்சாராங்க. அவன் தன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த புதர்ல ஒரு ஆட்டுக்கணை சிக்கி கொண்டு இருக்குதுப்பா. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்க, சிக்கிட்டு இருக்குது, வெளியே வராம இருக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உனக்குரிய ஆசீர்வாதம் காணாம போயிடல, உனக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடல, சிக்கி கொண்டிருக்குது. எங்கே ஒரு இடத்துல கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். 2026 வருஷத்துல கர்த்தர் கொடுக்கப்பது வல்லவர்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு
சிக்கிட்டு இருக்குது, சிக்கிட்டு இருக்குது. கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாரு. 2026 கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாரு. கர்த்தர் விசாரிக்கிற பதிப்பகத்திலே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஹீரே, யெகோவா ஹீரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பையன் பிரமிக்கிறான், ஈசாக்கு பிரமிக்கிறான். How it will possible? எப்படியா முடியும்? எங்க அப்பா ஆட்டு கொண்டு வீட்டில் எத்தனை ஆடு மாடெல்லாம் இருக்குது, ஒன்று கையில் புஷ் வந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாரு சொல்லிட்டு உள்ள யோசிக்க ஆரம்பிச்சான். கர்த்தர் சொல்றாரு, ஆட்டுக்கடாவை கண்டான். எப்ப தெரியுமா? பலியா ஒப்பு கொடுத்த பிற்பாடு தான். உனக்கு எல்லா காரியம் ரெடியா இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ரெடி. பிகாஸ் கர்த்தர் வாய்ப்பு கேட்கிறாரு, நீ ஒழுங்கா முட்டி போடுறியா, ஒழுங்கா செபிக்கிறியா, ஒழுங்கா வேதம் வாசிக்கிறியா, சபைக்கு ஒழுங்கா வரைய கற்றுக்காங்க. கோடிட்டு பார்க்கிறாரு. சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. நிறைய பேர் ரொம்ப மிஸ் பண்ணுகிறாங்க. அவ்வளோ சாமான் இப்ப தெரியாது உங்களுக்கு, பின்னாடி தெரியும், பின்னாடி தெரியாது. நீ ஆண்டவருக்காக என்ன விட்டு கொடுக்கிறியோ கர்த்தர் வழி திறந்துருவார். ஈசாக்கு கடத்தனா, கத்திய தூக்கலாம், வெட்ட போறான், ஒன்னு சத்தம் கேட்கல. அவனை முடிவு பண்ணிட்டேன், என் பிள்ளை காலி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அழகான பிள்ளை, 33 years old, 100 வருஷத்துக்கு பிறந்தவன், வார்த்தையில பிறந்தவன், கத்தர் கொடுத்து பிறந்தவன். வெட்ட போற, கத்தி எடுத்து போ, என்ன செய்யறது? யோசனையை பாருங்க. ஆபிரகாம் ஒரே ஒரு நோக்கம், என் தெய்வத்தை மகிமைப்படுத்தணும். என் பிள்ளை முக்கியம் இல்லை, என் பிள்ளையுடைய உயிர் முக்கியம் இல்லை, என் ஆண்டவர் தான் முக்கியம் சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். கத்தி தூக்கிட்டான் மேல. They will take this knife. பட்டத்து கையில் எடுத்துட்டான், ஸ்வேர்ட் எடுத்துட்டான். கத்தி மேல போயிடுச்சு. சத்தம் கிட்ட வருது, கழுத்து கிட்ட கத்தி வருது. ஐயோ ஆபிரகாமே, ஆபிரகாமே, கையை போடாத பிள்ளை மேலப்பா. அதை ஒன்றும் செய்துடாங்க. ஒன்றும் சொல்லுங்க. யோசிக்கலாம், எப்ப பாரு சோதனை சோதனை யோசிக்கிறீங்க. ஆண்டோட சோதிப்பார், ரொம்ப வெறுப்பேற்றுவார், ரொம்ப டென்ஷன் ஆகுவார். என்ன ஆண்டவர் அப்படின்னு யோசிப்பீங்க. கிட்ட கழுத்திட்டு கத்தி வரும், அப்படி கம்மன் தான் இருப்பார், அதை வெட்ட விட மாட்டார். கிட்ட சோதனை வந்துடும் கிட்ட, ஆனால் செத்துட மாட்டேன், கத்தை காப்பாற்றுவார். சாத்தா சொல்லுவான், நீ 8 மாதம் அவளோட இருப்ப, நீ 10 மாதம் அவளோட இருப்ப, செத்துருவேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. நீ சொல்லு, என் ஜீவன் தேவனுடைய கையில் இருக்குது, என் தேவனுடைய கையில் இருக்க என் ஜீவன். Nobody can take. யாரும் எடுக்க முடியாது. நான் 2-வீலர்ல போறேன், ஷேர்டோவில் போறேன், சாதாரண பஸ்ஸில் போறேன், பிடிசி பஸ்ஸில் போறேன். டெய்லி கர்த்தரை ஸ்தோத்திரம். எனக்கு நம்ம யோசிப்பேன், அல்லேலூயா, என் ஜீவன் தேவன் கையில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்து, கரங்களை உயர்த்து. இந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்கா உள்ள வந்துட்டாலுமே கர்த்தர் விசாரிப்பார். விசாரிக்கிற மதிப்பீடு. சிக்கி கொண்டதான் ஆட்டுக்கடா அப்படின்னா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் சிக்கி எங்கேயே பத்திரமா இருக்குது, வெளியே வராமல் இருக்கு. ஆனா நீ கரெக்டா மனசு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா தானா வெளியே வந்துடும். அந்த கடை உனக்கு தான் ஆண்டு வச்சிருக்கிறாரு, வேற யாருக்கு இல்லை. உனக்கு தான் வச்சிருக்கிற ஆண்டு வெளியே பலியிட போறேன். கர்த்தர் விசாரிக்கிற மதிப்பீடு. நம்புறீங்களா? ஆமென் சொல்லி பேசிட்டே இருக்கலாம், டைம் போயிட்டே இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். பட் அந்த சப்ஜெக்ட் போகிற கர்த்தர் அந்த தலைப்புக்கு போகிறேன். நேரம் ஷார்ட்டாக இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க எல்லாருமே. நான் பலமுறை சொல்கிறேன், யாரும் கீழ்ப்படிய மாட்டீங்க. 8 மணி உள்ளே வந்துட்டீங்களா, கரெக்டாக 10 மணிக்கு முடிச்சுடுவேன். நீங்கள் லேட்டாகி நான் செய்தி சுருக்க வேண்டியதாக இருக்கு. டைம்ஸ் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆகிடுச்சு. கர்த்தர் விசாரிச்சான். அந்த இடத்துக்கு பேர் என்ன வச்சான்? 22:14 ஏதோ கர்த்தரால் பருவத்தில் பார்த்து கொள்ளப்பட்டும் யெகோவா ஹீரே. கர்த்தர் விசாரிக்கிற அந்த பலிப்பிடத்துல பலியிடப்பட்டதா சொல்லுங்க. கொஞ்சம் ஆள் மாறாட்டம், அவ்வளவுதான். ஈசாக்கு தான் பலியிடப்பட்டிருக்கணும், ஆடு பலியிடப்பட்டது. என்னைக்கு மாற மாட்டார். நேற்று என்றும் சத்தமா சொல்லுங்க. தகன பலியா பலியிடு ஆபிரகாமே ஈசாக்கு. ஆனா கர்த்தர் கொஞ்சம் மாத்தினார். ஏன்னா
அவர் பேர் என்ன பேர் அவருக்கு? ஏசாமி என்ன பேர்? நேற்றும் என்றும் என்றும். இங்க மாறிட்டாரா மாறலையா? இங்க மாறிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கப்பா. ஏன்னா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். உன்னை திட்டா ஆனால் அடிக்கலாம் நினைப்பாரு. ஆண்டவரே கத்துல கம்னாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. அநேக தப்புலாம் செய்வோம். சில பேர் ஆண்டவரே கத்தனா அது கம்னாயிரார். கத்தரை சொல்லி இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கத்தர். அல்லேலூயா. ஆட்ட பலியிற்றா கத்தர் பயன்பட்டு ராமன் சொல்லுமா. அடுத்த சப்ஜெக்ட் போலாமா? கத்தர் ஸ்தோத்திரம். இரண்டாம் சப்ஜெக்ட் வாசிக்கலாம். அர்ப்பணித்த பலிப்பீடம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35 1 முதல் வாசிக்கலாம் சீக்கிரமாக. ஆதியாகமம் 35 35 verse 1 to 3. யாக்கோபை நோக்கி எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து விலகி ஓடி உனக்கு தரிசனமான, சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி தரிசனம் காத்துக்கிற பலிப்பீடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி தரிசனம் கொடுக்கிற பலிப்பீடம், அர்ப்பணித்த பலிப்பீடம். அப்ப நீ அர்ப்பணித்த தரிசனம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். இயேசுவின் நாமத்துல. யாக்கோபு கடந்து வந்துட்டே இருக்கிறாரு. அப்படியோட கர்த்தரை ஸ்தோத்திரம். பெரிய டீம் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அங்கே வசனம் வாசிக்கிறோம். ஒரு பலிப்பீடத்தை யாக்கோபு உருவாக்கினாரு. தரிசனம் உண்டாயிற்று யாக்கோபுக்கு. ஏன் இந்த பலிப்பீடம்? கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க, பலியின கர்த்தரை ஸ்தோத்திரம். அது மூலம் என்ன செய்தான்? வாசிக்கிறோம். வாசிச்சுக்கிறோம். அத்தோடு வாசிமா. அப்பொழுது யாக்கோபு மற்ற அனைவரையும் நோக்கி விளக்கி போட்டு, அதில் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த போட்டுக்கிற மனைவி பேர் என்னது? இந்த மனைவி பேர் என்ன சொல்லுது? அந்நிய தேவன். இப்போ 1 லட்சம் ஆயிடுச்சு, கிட்ட வந்துச்சு ஒரு சபம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. யாக்கோ முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் இங்க ஆண்டவர் தான் தேவை. கர்த்தரை ஸ்தோத்திரம். உடனே பெண்ணை கூப்பிடுறப்பா, நீங்க போட்டுக்கிறீங்களே இந்த சுருபா தூக்கி என்ன பண்ணுங்க, மண்ணில் புதைச்சு போட்டுருங்க. 4 மனைவி அவருக்கு. எல்லாம் கேட்டு போற. கர்த்தரை ஸ்தோத்திரம். புதைத்து போட்டார்கள். அர்ப்பணித்த பலிப்பீடம், தரிசனம் கிடைச்ச பலிப்பீடம். யாக்கோபு இப்போ பலிப்பீடத்தை உண்டாக்கிட்டாரு. எல்லாரும் தன் குடும்பத்தில் கூப்பிடுறாரு, மனைப்படி கூப்பிடுறாருப்பா, நீ போட்டுக்கிறீங்களே இந்த சொருபம், இந்த ஸ்டைல் கைட்டி போட்டுரு. போன பாப்பா என்ன கேள்வி கேட்டான். வந்து பாஸ்டர் முடிச்சு உட்காந்துக்கிற சின்ன பாப்பா தான். பாஸ்டர் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன்னு சொன்னான். இதம்மா கேள்வின்னு கேட்டேன். நீங்கள் சிலுவை போடாமல் ஜெபம் பண்ணுறீங்களே, ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க? சிலுவை போட்டுதான் ஆகணும். அல்லேலூயா. நான் சொன்னேன், சிலுவை என்பது ஒரு அடையாளமா? கர்த்தரை ஸ்தோத்திரம். அது முடிஞ்சு போச்சு. இப்போ இயேசுக்குள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. அப்படியே அங்கிள் ஸ்தோத்திரம் பண்ணி போயிட்டாரு. சொல்லுங்கப்பா. சிலுவைக்குள்ள இயேசு இல்லை, எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, உனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல 2 கையை தட்டி, 2 கையை தட்டி, 2 கையை தட்டி, 2 கையை தட்டி. சிலுவைக்குள்ள இயேசு இல்லப்பா, இப்ப எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. கை போய் சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். சொல்லுங்க 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 சொல்லுங்க. வார்த்தை வாயில வராது உங்களுக்கு. எனக்குள்ள இயேசு இருக்கிறார். பயந்துமே சொல்றீங்க, எனக்குள் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை உயர்த்தி, உனக்குள் இயேசு இருக்கிறாரா? அவர் இருக்கிறார்னா 2026 நீ கனி கொடுப்ப, சாட்சியா இருப்ப, தைரியமா இருப்ப, மகிழ்ச்சியா இருப்ப, நல்லவையா இருப்ப, கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமா இருப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைத்தட்டி அபிஷேகத்தோடு, உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு புதையல். இயேசுவே வந்தச்சே, இயேசுவே வந்தச்சே, இயேசுவே வந்தச்சே, இயேசுவே
நான் தனியாக அந்த ஆண்டவரை நினைப்பேன். அற்புதமாக இருக்கும். அவர் மகிமை என்ன, அவருடைய பிரசன்னம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன. அல்லேலூயா. மகிமையே வேற. மண்ணான மனுஷன் இயேசு இறங்கி வந்துட்டார். ரியலி கிரேட், ரியலி கிரேட். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் அமெரிக்காவில் பிறக்கலையே, ஆஸ்திரேலியாவில் பிறக்கலையே, லண்டனில் பிறக்கலையே, சென்னையில் பிறந்துட்டே. எங்கே பிறந்தாலும் இயேசுக்குள்ள பிறக்கிற பிறப்பு தான் விசேஷமான பிறப்பு. உனக்கு இயேசு பிறந்திருக்கிறார். பணப்புறத்தவர் பாடுகிறார், பிறந்தார் இயேசு பிறந்தார், பாலகனா பிறந்தார். உண்மைதான். அந்த பாலக பேருக்குள்ள பாலகனா இல்லை, ராஜாவாக இருக்கிறாரு. ராஜாவாக இருக்கிறாரு. ஒரு கைத்தட்டி சொல்லுங்க. இந்த உற்சாகத்தோடு ஹல்லேலூயா, உற்சாகத்தோடு is a king of king. Is a king of king. ராஜாதி ராஜா, ஊழியத்துல ராஜா, ஊர்வலத்துல ராஜா, சிலுவையில ராஜா, உயிர்த்தெழுந்த ராஜா, வரப்பு ராஜாதி ராஜா. கைத்தட்டி ஆமென் சொல்லுமா. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கைத்தட்டி ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன். வரப்பில ராஜா, ஊழியத்துல ராஜா, ஊர்வலத்துல ராஜா, ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த ராஜா, சிலுவையில ராஜா, வரப்பு ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜாதி ராஜா. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகம் உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை மன்னர்கள், கிரேக்க மன்னர்கள், ரோம மன்னர்லாம் இயேசுவிட்ட மோதி மோதி பார்த்தாங்க, காணாமல் போய்விட்டார்கள். ஆமென். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உயிருள்ள ஒரே ஒரு ராஜா, என் இயேசுவாகிய ராஜா மட்டும்தான். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. சாபம் இல்லை அங்கு, பாவம் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. சாபம் இல்லை அங்கு, பாவம் இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜா ராஜா இயேசு இன்றைக்கும் ஆண்டவராய். ராஜா ராஜா இயேசு இன்றைக்கும் ஆண்டவராய். இயேசுவை சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு அவர் நினைச்சாலுமே உள்ள பூரிக்குது. பிறகு உங்க மனசு எப்படின்னு தெரியல, என் மனசு ஆட மேம்படுத்தும். அவர் நினைச்சாலும் அவர் என்ன மகிமை, என்ன பிரசன்ஸ் ஆஃப் காட். மகத்துவம் ஆண்டவர். Glory to God.
மகத்துவமுள்ள மகிமுள்ள கட்சி. அவர் கயிற்று போட்டுட்டு வராங்க. மிகப்பெரிய பயங்கரம் உண்டாயிற்று. அந்த யாக்கோபு முழு குடும்பம் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சாங்க. புதைத்து போட்டாங்க. 3ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆதி 35:3. சீக்கிரம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். ஆபத்து நேரிட்ட நாளிலே கையில வாங்கிடுமா ப்ளீஸ். உத்தரவு அருளி செய்து நடந்த வழியிலே அந்த 12 மாசம் நடந்து வந்தீங்களே கூட யார் வந்தது? உங்க தாத்தா வந்தாரு, உங்க பெரியப்பா வந்தாரு, உங்க சித்தப்பா வந்தாரு. சொல்ல மாட்டீங்கல்ல. இந்த பேக் விட மாட்டீங்கன்னு அது ஒரு செட்டு வச்சிருப்பாங்க. மேக்கப் செட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்போ டச்சப் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் யார் கூட வந்தது? சொல்ல மாட்டீங்க. இப்போ வந்து 40 கம்மனுக்குது. 60 மேக்கப் பண்ணியிருப்போம். அல்லேலூயா. அதையே சொல்ல மாட்டேங்க. நீ பண்ணிட்டு போங்க மேக்கப் ஆனான்னு சொல்ல கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணித்தார்கள் யாக்கோபு குடும்பம். 4ஆம் வசனம் வாசிமா. சீக்கிரம். அப்பொழுது அவர்கள் அந்நிய தெய்வங்களையும் நகைப்படவனா நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. அது நமக்கு அவசியம் என்ன போல அமைச்சதா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா. நான் ஒரு பாட்டு பாடுவேன். என்ன பாட்டு பாடுவோம்? எனக்கு அழகெல்லாம் எனது ஆசையெல்லாம் வரமா பாட்டு பாடுறாங்க டிவி. எனது அழகெல்லாம் நீங்க தானே 10 வரையும் போட்டு கை காடு. எனது அழகெல்லாம் நீங்க தானே. இதில் வேற இங்கே ஒரு இப்படி வேற, இதில் வேற மை வேற, நம்முடைய கீழே தொங்கி நீங்க கத்த. இது வேறு பாட்டு வேற. எனக்கு அழகெல்லாம் யார் தான்? சத்தமாக சொல்லுங்க. உங்கள் அழகு யார் தான்? சில பண்ணுற தப்பு பார்த்தா பயமாக இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிக்க பார்த்து கூட 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குல்ல, ட்ரெஸ் பண்ணுற டேபிள், அதை வாரி மேலே விட்டு ஒரு கிளிப்பை குத்தி ஒரு பின்னை குத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜடியோட பின்னி விட்டு திரும்பத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. அல்லேலூயா. சத்தத்துக்கு உயர்த்து உற்சாகத்தோடு. லேட்டாக காரணம் ட்ரெயின் பஸ் லேட் ஆகலை, ஆட்டோ லேட் ஆகுது. நம்ம பண்ணுறதான் லேட்டு. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சம்பந்த முடிய சரியாக படிய மாட்டோம்தான் ஒரு கிளிப்பை குத்தி தடுத்தாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைட்ட முடியாது. அல்லேலூயா. சில புடவை கட்ட பார்த்தா தப்பா செய்யாதீங்க. இந்த புடவை சரி அமையா செய்யவே இல்லை. அதை பின்னி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓலை பின்னுறாங்களே அது போய் பின்னி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடுப்பு நிற்க மாட்டேன் சிலருக்கு. அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அதை கஷ்டப்பட்டு இடுப்பை சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். அல்லேலூயா. ஆனால் எங்கள் பாயிண்ட் இல்லை, 5 நிமிஷம் தான். ஒரு சட்டை பேண்டை மாற்ற நேரம் வந்துடும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அர்ப்பணித்து பலிப்பிடும். வாசியம் அடுத்த வசனம் வாசி. சீக்கிரம். அப்பொழுது அவர்கள் அந்நிய தெய்வங்களையும் சாதனைகளையும் கொடுத்தார்கள். நிறைய பாஸ்ட் ஜபிக்கிறாங்க. மகளே பொன்வெள்ளியும் பெரும் பேர் புகழும் பல ஆசையும் நீ நல்லவோ. பொன்வெள்ளியும் பெரும் பேர் புகழும் பல ஆசையும் நீ நல்லவோ. காரணம் செய்யும் என்னவோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாராள் நவ்ரோஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய பாடகி, கத்திரிக்காய் திருமணமாக வாழ்ந்தவர்கள். கரெக்டாக 12 years இருக்கும் பொழுது நல்லா பாடக்கூடிய திறன் கற்றுக்கிட்ட கிருபை சாராள் நவ்ரோஜ் கத்தரி ஸ்தோத்திரம். இப்போ கற்றுக்கிட்டு போயிட்டோம். இல்லை இப்போ அல்லேலூயா. எடுத்து நான் போயிருந்தேன். அந்த அம்மா பொண்ணு பார்க்க வர போகிறாங்க சாயங்காலம் 5 மணிக்கு. பிரைஸ் தி லார்ட். நல்லா அழகாக இருப்பாங்க, நல்ல கலர். அந்த அம்மா
சாரோட வச்சு கத்தரி ஸ்தோத்திரம். நல்லா பாடக்கூடிய திறமை, 8 வயசுல கத்தரி ஸ்தோத்திரம். சாரோட வச்சு நீங்க பாட்டு பாருங்க இல்லையா, திருப்பாத நம்பி வந்த பாட்டு முதல் நாம் கத்தரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மணி 4 மணி ஆச்சு, பொண்ணை காணும். மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்க. சரளமாக பார்க்கறதுக்கு கத்தரி ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ணாங்கன்னா, மதியம் போயிட்டு ஒரு பன்னாட்டோட வீடு 2 பல்லு எடுத்து வந்துட்டாங்க. அல்லேலூயா. அழகாக இருக்கும். உடனே கத்தரி ஸ்தோத்திரம். எல்லாம் கூப்பிட்டு திட்டாங்க அந்த பொண்ணை, இந்த சின்ன வயசுல பல்லு எடுத்து கத்தரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பொண்ணு பாட்டு பாட பல்லுனே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஐயோ இந்த பொண்ணு பல்லு நல்லா இல்லையே, கத்தரி ஸ்தோத்திரம். கேன்சல் ஆயிடுச்சு, மேரேஜ். அல்லேலூயா. கிறிஸ்டியன மேரேஜ் பண்ணிக்கவே கத்தரிக்காய் வளர்ந்தாங்க. 75 இயர்ஸ் ஓல்டு கத்தரி சேர்ந்த கத்தரி ஸ்தோத்திரம். 1000 பாட்டு பாடிட்டாங்க ஆண்டவருக்காக. திருப்பாத நம்பி வந்து உப்பாதம் பண்ணிட்டு எல்லாம் பண்ண பாட்டு தான் சாரோட வச்சு கத்தரி ஸ்தோத்திரம். கத்தரி ஒப்பு கொடுத்துட்டு முடிஞ்சு அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. அர்ப்பணித்த பலிப்பிடம். ஆமென் சொல்லுவோம். சரி, அடுத்த வசனம் வாசி, 4 வசனம் வாசிச்சுக்கிறோம். எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள லூசுக்கு வந்தார்கள். பலிபீடத்தை கட்டி தப்பி ஓடின பொழுது தரிசனமாக்குற பலிபீடம் அர்ப்பணித்தாங்க. தரிசனம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி. தரிசனம் உண்டாயிற்று. அந்த பலிபீடத்திலே உதைத்து போட்ட எல்லாவற்றையும் இயேசு வந்துட்டு இருப்பாரு. எல்லாமே அவர் தான்பா. அல்லேலூயா. கையை உயர்த்தி நல்லா கவனிச்சுங்க. இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறியோ வெறுப்பு வந்துனே இருக்கு. வேணாப்பா, உலகம் வேணாப்பா. சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் எங்கள் வீட்டில் கூடுவாங்க. பீச்சுக்கு போகலாம், ஊருக்கு போகலாம், ஊட்டிக்கு போகலான்னு கூடுவாங்க. அல்லேலூயா. நான் அதை விருப்பப்படவே மாட்டேன். வேணாம், அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், போய் ஜபம் தான் பண்ண போகிறேன். கத்தரி ஸ்தோத்திரம். ப்ரேயர் பண்ண கூப்பிட நான் வரேன். அல்லேலூயா. சுற்றி பார்க்க வர மாட்டேன். எத்தனை பேர் சும்மா செய்கிறீங்க? கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அங்கே போய் நல்லா இருப்பாங்க. பாதி ட்ரெஸ்ஸு, முக்கா ட்ரெஸ்ஸு, கத்தரி ஸ்தோத்திரம். அங்கே போட்டு நின்றுப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது விசாரிக்கிற கத்தர் விசாரிக்க, 2வது தரிசனம் பெற்ற பலிபீடம். அல்லேலூயா சொல்லுவான். சீக்கிரம் கம்பி. அந்த ஸ்தலத்திற்கு அந்த வசனம் திரும்ப படிமா. மேலே படிச்சீங்களா? இப்போ அது மேல வசனம் படிங்க. அது மேல வசனம் மேல படிமா. மேல படிங்க. யாக்கோபும் எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் வந்தார்கள். அந்நிய தெய்வங்களையும் காதலிகளையும் கொடுத்தார்கள். புதைத்து போட்டன. பழைய கேரக்டர் ஓவர். ப்ளீஸ் லிசன் டு மீ. அந்த நகை எதை காமிக்குதுன்னா ஒரு பழைய கேரக்டர் காமிக்குது. பழைய மாமிசம், பழைய செல்பிஸு, பழைய பெருமை இதெல்லாம் புதைச்சி போட்டுடணும். அப்போ தான் உங்களை இயேசு ஆசீர்வதிப்பாரு. புது வருஷத்தில் பிரவேசிக்க போறீங்க. பழைய கோபம், பழைய மாம்சம், மற்ற குற்றப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. புதிய கேரக்டர் கர்த்தர் காமிக்கிறாரு. அங்கே புதைத்து போட்டார்கள் எல்லா அந்நிய தெய்வங்களையும். அப்படின்னா அந்நிய நேரத்தில் அவர் பழைய கேரக்டர் புதைச்சி கீழே போட்டிருந்தோம். ஆண்டவரே, புது வருஷம் வரப்போ கர்த்தாவே நான் இன்னும் வல்லமையாய் பிரகாசிக்கணும், என் ஜெபம் வல்லமையா இருக்கணும், என் ஊழிய வல்லமைன்னு சொல்லி எவ்வளவு அர்ப்பணிக்கிறையோ கர்த்தருடைய வல்லமையை நடத்த போறாரு. நம்பரை மாத்திரம் 2 கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரோடு பேசிட்டு இருக்கிறாரு. புதைத்து போடுகிற அனுபவம், பழைய கேரக்டர், பழைய மாம்சம், பழைய இச்சை, பழைய கெட்ட வார்த்தை எல்லாம் புதைத்து போட்டாதான் உங்களை குத்து பெரிய அற்புதம் நடந்த தேசத்துல நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சபையில நிறைய கூட்டலாம், கொஞ்சம் பேர் வெளியே போய் பாரு, கர்த்தர் கிரியை செய்வாரு. உன் முகத்தை பார்த்தா அற்புதம் நடக்கும். உன் முகத்துல கைகள்ல தேவடைய வல்லமை இறங்கிட்டே இருக்குது. உன் விரல்ல வல்லமை இறங்கிட்டே இருக்கு. உன் முகத்துல வல்லமை இறங்குது. உன் கண்களை வல்லமை இறங்குது. உன் காதுல வல்லமை இறங்குது. கர்த்தருடைய அபிஷேக வல்லமை, கர்த்தருடைய அபிஷேக வல்லமை, அந்த அக்னி வல்லமை இறங்கி வந்து சகாரமா கமாரமா
என்ன பயிற்சி பண்ணாங்க? பழைய கேரக்டர். ஆமென். சத்தமா சொல்லுங்க. புதைத்து போற அனுபவம், அறிக்கை செய்கிற அனுபவம், விட்டு விட்டுக்கிற அனுபவம், மறந்து போகிற அனுபவம் இருந்தோம். புதிய வருஷம் பேசி அறையில சொல்லுவோமா? வாசம் அடுத்த யோசிச்சுக்கிறோம். டக்குன்னு முடிவீங்களே. எனக்கு பிரயாணம் புறப்பட்டார்கள். இஸ் கோயிங் டு ஆன் வே. ஹalleluya. பிரயாணம் புறப்பட்டார்கள். எவரிபடி கோயிங் ஆன் வே. வாசிக்கிறோமா? பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் பின்தொடர பயந்தார்கள். அப்படிதானே? அறையில சொல்லுங்க பாருங்களா. பயங்கரம் உண்டாக போகுது. தம்பி, தங்கச்சி, அன்பு சகோதரிய, சகோதரா, நீ சாதாரண மனுஷனுக்கு உட்கார்ந்து இருக்கிற அடுத்த 2026 போகும்போது தேசத்துல பெரிய பயங்கரம் உண்டாக போகுது. தேசம் நடுநடுங்க போகிறது. நீ செய்யற ஆபீஸ்ல பெரிய வித்தியாசம் உண்டாக போகிறது. இருக்கிற வீட்டுல வித்தியாசம் உண்டாக போகுது. இருக்கிற குடும்பத்துல வித்தியாசம் உண்டாக போகுது. இருக்கிற பட்டணத்துல வித்தியாசம் உண்டாக போகுது. மிகப்பெரிய பயங்கரம் உண்டாகும். மிகப்பெரிய பயங்கரம் உண்டாகும். மிகப்பெரிய பயங்கரம் உண்டாகும். நிச்சயமாக எல்லாச்சும் அறிக்கை செய்து இப்படியாக பிரவேசிக்கும் போது கத்தர் யாவற்றையும் கத்தர் பெரிய பயங்கரம் உண்டாயிற்று. யாரும் பார்த்து பயப்படுறாங்க, மனைவி பார்த்து பயப்படுறாங்க. ஊரே பயப்படுது. என்ன காரணம்? நகைச்சுள்ள வல்லவர் இறங்கிற்று. உழைத்து போட்ட பிற்பாடு இந்த பழைய கேரக்டர் உழைத்து போட்ட பிற்பாடு புதிய மகிமை, புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய வார்த்தை, புதிய தரிசனம் அவர்களை உண்டாகும். தேசத்திலே பயங்கரம் உண்டாகுது. தேசத்தின் மத்தியிலே பயங்கரம் உண்டாகுது. தேவச்சனவே உண்மையாக இந்த பழைய போது பழைய வருஷத்தை அறிக்கை செய்வது புது புறமல்ல புது ஆண்டிலே நீ பிரவேசிக்கும் போது உன்னை கற்ற உலகத்திலே தேசத்திலே பெரிய பயங்கரமுள்ள பாத்திரமாய் கத்தர் உருவாக்க போறாரு. உருவாக்க போறாரா? கத்தர் உருவாக்க போறாரு. வைத்திய ஆமே சொல்ல கத்தர் நிச்சயமாக வந்தார். உருவாக்க போறாரு. ஹalleluya. 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 பயங்கரம் உண்டாயிற்று. பயங்கரம் உண்டாயிற்று. எப்ப தெரியுமா? புதைத்து போட்ட பிற்பாடுதான். அந்நிய தெய்வத்தை புதைச்சு போட்டாங்க. அந்நிய தெய்வங்களுடைய ஓல்டு கேரக்டர் நான் நம்புகிறேன். கத்தர் செய்வாரா? 2 தான் முடிஞ்சு 3 பாயிண்ட் டைம் இல்லை. கத்தர் ஸ்தோத்திரம். அறிவா சொல்லுமா? ஒன்னே நம்ம வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் புஸ்தகம், நியாயாதிபதிகள் புஸ்தகம், அதுக்கு முன்னதாக யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. யாத்ரா 17-15 வாசிக்கலாம். வாசிமா. ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு என்ன பலிபீடம்? யெகோவா நிசி என்கிற பலிபீடம், வெற்றி கண்ட பலிபீடம், ஜெயம் கண்ட பலிபீடம். உண்மை விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு அமெரிக்க மக்கள் போரிட வந்திருக்கிறாங்க. மோசே கிட்ட கத்தர் சொல்லும். ஒரு கூட்டம் எழுப்பிடுச்சு. அன்னைக்கு மோசே மரங்களை கை வைத்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். ஊர் ஆரோட கையை தாங்கிக்கிறார். கீழே யோசுவா அமெரிக்காவோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். யோசுவா மோசே கையை மேல உயர்த்தின இருக்காரு. யுத்த வெற்றி கிடைக்கிறது. நல்லா கவனிக்கணும். ப்ளீஸ் லிசன் டு மீ. மோசே கைக்கு தளரும் போது யார் ஜெயிக்கிறாங்க? அமெரிக்கா ஜெயிக்கிறாங்க. இஸ்ரவேல் தோற்று பயந்து ஓடுறாங்க. நீ எப்போ ஜபத்தை குறைக்கிறியோ, நீ சபையோட அணுகு குறைக்கிறியோ, தோல்வி பார்ப்ப. நீ ஆண்டவருக்காக, தேவ ராஜ்யத்திற்காக, தேவ சமூகத்திற்காக, தேவ சபைக்காக நிச்சய கையை உயர்த்தி ஜெபிக்கிறனா வெற்றியே நீ பார்ப்ப, ஜெயத்தையே பார்ப்ப. கை தளர்ந்து போச்சுன்னா சாத்தா எதிராக அவங்ககிட்ட சோதனை கொண்டு வரான். நிமிர முடியாம கஷ்டப்படுறேன், டென்ஷன் ஆகுறேன், எமோஷன் ஆகுறேன், டிப்ரெஷன் ஆகுறேன், மன அழுத்தம் உண்டாகுது. எப்போ தெரியுமா? கையை உயர்த்தி ஜெபிக்க எப்போ கீழே போட்டுறியோ சாத்தான் ஜெயிக்கிறான். அன்னைக்கு மோசே கையை மேலே வைத்து கொண்டே இருந்தார். யோசுவா யுத்தம் பண்ணிட்டே இருக்கார் அமெரிக்கரோடு. அமெரிக்க என்றால் மாமிசம் என்று பொருள். உன்னை கற்று கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் மாம்சம் போராட்டம் இருக்கும். வயிற்று வலி வரும், தலைவலி வரும், ஜுரம் வரும், எல்லா வியாதி ஒரு மாம்ச போராட்டம் வரும். உழித்து போக முடியாது, கை கால் வலிக்கும்.
முட்டி போடுவேன், ஜெபம் பண்ணுவது, டக்கு முட்டி வலிக்கும், மாம்ச போராட்டம் வரும். பாசிங் போடுவேன், ஆனால் பாசிங் டக்குன்னு முடிச்சிடுவேன், முடிக்க முடியே மாம்ச வேலை செய்யும். டாக்டர் சொல்லுவாங்க, நீ பாஸ்டிங் போடாத, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும், நீ பாஸ்டிங் போடாத செத்து போயிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா கையை உயர்த்தி நீ பாஸ்டிங் போடுதான் பாரு, நீ தான் ஜெயிப்ப, உடம்பு தான் ஜெயிக்கும், மாம்சம் தோத்துரும், நீ தான் ஜெயிக்க போற. கரங்களை உயர்த்தி உடனே மோச பலிப்பிட கட்டுறார், கர்த்தரை ஆராதிக்கிறார். என்ன பேர் வச்சாரா? யெகோவா நிசி, வெற்றியின் கொடி என்று பொருள், ஜெயம் என்று பொருள். இந்த பலிபீடத்துக்கு பெயர் என்ன? வெற்றி கண்ட பலிபீடம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஜெபத்துல போராடணும், முழங்கால போராடணும், உபவாசத்துல போராடணும், வார்த்தை மூலமா போராடணும். நீ ஜெயிக்க 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 வெற்றி பார்ப்ப. யெகோவா நிசி சொல்லுங்க. அல்லேலூயா, கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி. உனக்கு ஜெயம் கிடைக்குமா? யெகோவா நிசின்னு சொல்லுவியா? சொல்லு, யெகோவா நிசின்னு சொல்லு. யெகோவா நிசி, யெகோவா நிசி. எனக்கு வெற்றி கிடைக்க போகுது. 2026 எனக்கு வெற்றி கிடைக்க போகுது. நான் பலிபீடத்தில் ஆராதிக்கிறேன், பலிபீடத்தில் ஆராதிக்கிறேன், வெற்றி காண போறேன். அமிலைக்கு தான் தோத்து போயிடுவான், மாம்சம் தோத்து போயிடும், இச்சை தோத்து போயிடும், பாவம் தோத்து போயிடும். நீ ஜெயிக்க போற, வெற்றி கண்ட பலிபீடம். அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு வெற்றி காண்ற பலிபீடமா மாற போற. நீ தான் பலிபீடம், பெரிய வெற்றி பார்க்க போற. யெகோவா நிசின்னு சொல்ல போற. சத்தமா சொல்லுங்க. மாம்சம் போராடும், உங்ககிட்ட பாவம் போராடும், இச்சை போராடும், போராடிட்டே இருக்கும். நீ சொல்லு, ஆண்டவரே நான் ஜெயிக்க பிறந்திருக்கேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதும் விசுவாசம், வாழ்வதெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதும் விசுவாசம், ஸ்டாப் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. அல்லேலூயா. இந்த ஒன்னே ஒரு மாத்திரம் வாசித்து முடிச்சிட போறேன். 2 நிமிஷத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது தேவன் விசாரிக்கிற பலிபீடம். 2வது சொல்லுங்க, சொல்லுங்க. 3வது வெற்றி கண்ட பலிபீடம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் வசதி வீட்டுக்கு போய் வாசி ஜாம் பண்ணீங்க. டைம் இல்லை, கர்த்தரை ஸ்தோத்திரம், நேரம் கடந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அடுத்தது யெகோவா ஷாலோம்.
எங்க இருக்கு வசனம்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20 முதல் வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்க முடிக்கலாம். 6:20 வாசிக்கலாம். தூதரானவர் அவனை நோக்கி இறைச்சியும் 23 வாசி நேரம் கடந்து போய் 23 வாசி 23. அதை கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே. இந்த வசனம் எல்லாருக்கும் பொருத்தம் நினைக்கிறேன். நிறைய சொல்லியிருப்பாங்க, தீர்க்க தரிசனமா நீ சத்துருவ அடுத்த வருஷத்துல. அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார். யார் பேசுறாரு? என்ன பேசுறாரு கர்த்தர்? ஆகிய நடைபெறுகிறார். சத்துருவ அடுத்த வருஷம், அடுத்த மார்ச் மாசம். ஐயா அப்படி சொல்றாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சமாதானி சாவே மாட்டேன். அல்லேலூயா. வசனம் எத்தனை பேர் பொருந்தது? பக்குன்னு டாக்டர்கிட்ட போனான். ஸ்கேன் எடு, வயிற்றுல ப்ராப்ளம் ஆயிடுச்சு, தலையில ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ இருக்க மாட்டேன். டவுட்டு தான் டாக்டர் போல ஒரு கேள்விக்குறி போட்டு விட்டுருவாரு. காசை வாங்கிடுவார், கேள்வி போட்டுருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்றாரு, உனக்கு சமாதானம், நீ சாப்பிட மாட்டேன். இதான் கொடுத்த சமாதான பலிப்பீடும். இது பேர் என்ன? சமாதான பலிப்பீடும். கிதியோன் ஒரு பலிப்பிடுத்தம் உண்டாக்கி சண்டை செய்ய போறான். கர்த்தர் ஆராய்ப்பட்டு போற. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் பலிப்பிடுத்த என்ன பேர் வச்சாலுக்கு? யெகோவா ஷாலோம். முதல்ல யெகோவா ஈரே வாசித்தீங்க வசனம் 22:14. இரண்டாவது பலிப்பிடும், அர்ப்பணித்த பலிப்பிடும். மூன்றாவது யெகோவா நிசி, வெற்றி கண்ட பலிப்பிடும். யோசுவா பெயர் வைத்தான். அடுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே வசனம் வாசிக்கிறோம், சமாதான பலிப்பீடம். அல்லேலூயா. கர்த்தர் பேசுறாரு. யுத்தம் வந்துடுச்சா, வியாதி வந்துடுச்சா, சாத்தான் சொல்றான், நீ சத்துருவ, உன் தொண்டை வேலை செய்ய மாட்டேங்குது, உன் வாய் வேலை செய்ய மாட்டேங்குது, நீ சொல்லு. கர்த்தர் பேசுறாரு. இன்னைக்கு அப்பா சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டாரு. ஷாலோம், யெகோவா ஷாலோம், உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை, பயப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி. இன்னைக்கு யாருக்காக சாவு பயம் இருந்தா வசந்த வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. டைம் கொடுப்பாரு டாக்டர். நமக்கு 6 மாசம் தான், 1 வருஷம் தான். நீ சொல்லு. வசனம் வாசிக்கிறோம். 6:23. அவனை பலிப்பிடுத்த கட்டினா அது என்ன பேர் வச்சா? யெகோவா ஷாலோம் பேர் வச்சா. என்ன அர்த்தமா? நீ உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவது இல்லை, நீங்க சாவ மாட்டீங்க. சாபம் வரும், மரணம் வரும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கையை மேல உயர்த்தி, சீக்கிரம் முடிக்கும். கையை மேல உயர்த்தி பிரசங்கம் ஓடிட்டே இருக்கு. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, உனக்கு சமாதானம், நீ சாக மாட்ட, பயப்படாமல் புறப்பட்டு போ. யெகோவா ஷாலோம் சொல்லிக் கொண்டே போ. யெகோவா ஷாலோயா, யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். சமாதான பலிப்பிடும், அர்ப்பணித்த பலிப்பிடும், கர்த்தர்
பார்த்து விசாரிக்கிற பலிப்பிடும் வெற்றி கண்ட பலிப்பிடும். ஆமென். கர்த்தர் தாம் வார்த்தை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக.